மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு சில கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறது. அது என்னவென்ற விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ் வணக்கம். தமிழக அரசு தரப்பிலிருந்து என்ன கேட்டிருக்காங்க? சுரேஷ் வணக்கம், கேட்குதா? வணக்கம் வணக்கம். அதாவது எஸ் சுரேஷ், நீங்க உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். தமிழக அரசு என்ன வலியுறுத்தி இருக்கு நீதிமன்றத்துல? வணக்கம். அதாவது தமிழகத்துல உள்ள பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி கடந்த ஆட்சியில சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்த தடையை எதிர்த்து அப்போதைய அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த தடையை ரத்து செஞ்சதுடன் இது சம்பந்தமான வழக்கை மறுபடியும் விசாரித்து முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. அப்போ இந்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல ஒரு முடிவெடுக்கிற வரைக்கும் எந்த நியமனமும் மேற்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துல உத்தரவாதம் அளித்திருந்தது. அதன்படி இந்த தமிழக அரசு நிறைவேற்றிய சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. இதே போல தமிழகத்துல பல்கலைக்கழகங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய துணைவேந்தர் பதவிகளை நிரப்பணும், அதற்கு ஒரு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில உயர் அதிகார குழுவை நியமிக்கணும்னு சொல்லி இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த இரண்டு வழக்குகளையும் சேர்த்து தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு அந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த போது துணைவேந்தர்களை நியமிக்க கோரிய மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, மாநிலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 20 அரசு பல்கலைக்கழகங்கள்ல 15 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் பதவி இல்ல. இந்த துணைவேந்தர்கள் இல்லாததுனால கல்வி தொடர்பான கொள்கை முடிவுகள் எடுக்க முடியல, நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் பல்கலைக்கழக பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினாரு. இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் சொல்றாருன்னா, உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு அளித்த உத்தரவாதம் காரணமா தான் இந்த துணைவேந்தர்கள் நியமனம் முடங்கி இருக்குது. இதுக்கு தீர்வு காண்ற வகையில ஏற்கனவே அமைக்கப்பட்ட அந்த தேர்தல் குழு பரிந்துரைத்திருக்கக்கூடிய 3 பேர்ல ஒருவரை தேர்வு செய்வதற்கு தமிழக அரசுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தலைமை வழக்கறிஞர் முன்வைத்தார். துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு விதிக்கப்பட்ட தடை ரத்து செஞ்சிட்ட காரணத்தினால அந்த சட்டம் இன்னும் அமலில் உள்ளதாகத்தான் கருதணும். அந்த அடிப்படையில செயல்படுவதற்கு அனுமதி அளித்தால் மகிழ்ச்சி என்று அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக விரைவில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.